ஹாய் சொந்தங்களே, என்னன்னு கேட்டிங்கன்னா என்னோடய தம்பி பாப்பாவுக்கு காது குத்துங்க. 2 பாப்பாவுக்கும் இப்போ தான் காது குத்து வைக்கிறாங்க. என் தம்பி ஒய்ஃபோட கூட பிறந்த அண்ணா தம்பி இல்லை, அப்படி இருந்தால் தாய் மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துவாங்க. இதில் இவங்க அப்பாவே எல்லாம் சீரும் பண்ணிட்டாரு. நாங்கள் பிள்ளையார் கோயிலில் சீர்தட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு சீர்தட்டை மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அங்கே வச்சு பார்த்திங்கன்னா நம்ம பாப்பாங்களுக்கு காது குத்த போகிறாங்க. முன்னாலேயே வரவேற்பு ஏரியாவில் பன்னீரெல்லாம் தொளித்து சூப்பராக வரவேற்பு பண்ணாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சீர்தட்டெல்லாம் எடுத்துகிட்டு செம்ம ஜாலியாக எல்லாம் பேசிவிட்டு சீர்தட்டெல்லாம் கொண்டு போய் வச்சாச்சுங்க. வச்சுட்டு நம்ம அடுத்தது என்னங்க வேலை அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக எல்லாம் பேசிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். என் சித்தி பொண்ணு, அத்தை, சித்தி எல்லோரும் ஜாலியாக எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா காது குத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு தாங்க முதல் காது குத்துனாங்க. இது பொண்ணோட அப்பா, அப்புறம் எங்கள் சித்தப்பாங்க. 2 பேர்த்துக்குள்ளே எவ்வளோ ஒரு ஒத்துமைன்னு கேட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு பாப்பாவை மடியில் உட்கார வச்சு காது குத்திட்டாங்க. உண்மையாலுமே இவ்வளோ பெரிய ஒத்துமை எல்லாருக்கும் வருமானு தெரியல. இந்த பெருந்தன்மை அழகாக சூப்பராக காது குத்தி முடிச்சாச்சுங்க. பெரிய பாப்பாவுக்கு கொஞ்சம் தான் அழுதா அப்படிங்க. ஆனால் சின்ன பாப்பாவுக்கு தெரியாதுங்கள நமக்கு காது குத்த போகிறாங்கன்னு. அது பாட்டுக்கு அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு அழகாக க்யூட்டாக இது பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் ஒன்றுமே இல்லை, பெரிய பாப்பாவுக்கு காது குத்திட்டு சின்ன பாப்பாவுக்கு அந்த லெட்டில் மாத்தாங்க பண்ணாங்க. அதுக்கே அவ்வளோ அழுகாச்சி அழுதா அப்படிங்க. எப்படியோ ஒரு வழியாக சமாதானப்படுத்தி நிறுத்தி காது குத்த ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு பண்ணால் அதுக்கே அவ்வளோ கற்று. ஒரு சைடு காது குத்துனோன்னவே ரொம்ப பாப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுத்து ஆஃப் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனால் பாப்பா என்ன பண்ண அப்படி திரும்புங்களா, சாக்லேட்டை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அழுகாமல் இருந்தார். மறுபடியும் காது குத்த போகிறோன்னு தெரிஞ்சிருச்சா என்னன்னு தெரில, மறுபடியுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அழுகாச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு எல்லாருக்கும் 2 பாப்பாங்களுக்கு அழகாக க்யூட்டாக காது குத்தி முடிச்சாச்சு. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெடாதாங்க. 4 கெடாய் சூப்பராக 3 கெடாய்ங்க சரியாக தெரியல. சூப்பராக எல்லாம் வெட்டி முடிச்சாச்சு. எல்லாம் மாமா எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சமையல் கட்டுக்கு போயாச்சு. சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, முட்டை, குடல் ரத்தம், வறுவல் எல்லாம் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மனசு தாங்குமா, டக்குன்னு பந்தியில் ஒரு இலையை பிடிச்சி சாப்பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பந்திலேயே உட்காந்தாச்சு. முதல் மட்டன் வச்சாங்க, சிக்கன் வச்சாங்க, அப்புறம் மட்டன் குழம்பு செம்ம டேஸ்ட்டுங்க. எல்லாமே அடிபொலி செம்ம டேஸ்ட்டு. நீட்டாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அடுத்து நான் ஐஸ்கிரீம் பீடாலாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி ஃபங்க்ஷன் முடிச்ச சந்தோஷத்தில் நம்ம வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா.